சகோதரர் சவுக்கு சங்கர் வீட்டுல ஒரு தாய், இல்ல யாரா இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஒரு தாய், அவங்க சவுக்கு சங்கருக்கு தாயின்ல எல்லாருக்கும் தாய் தான். ஒரு தாய் இருக்கிற வீட்டுல போய் கலாட்டா பண்ணி அதுல நீங்க ஏற்கனவே வேங்கை வயல்ல குடி தண்ணீர்ல மலம் கலந்ததே இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல மலத்தை போட்டு அது நிஜமாவே துப்புரவு யார் தவறு சில நேரம் பேசி இருந்தா அவங்க மன்னிப்பு கேட்கலாம், இல்லைன்னா கண்டனம் தெரிவிக்கலாம். ஒருவேளை அவர் துப்புரவு தொழிலாளர்களை பேசியிருந்தா நான் அதை பார்க்கல, பேசியிருந்தா அது தவறு, நிச்சயமா தவறு. யாரு யார் தவறாக பேசியிருந்தாலும் அது தவறு. குறிப்பாக பெண்களை யார் பேசினாலும் தவறுதான். அதுவும் குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களை பேசியிருந்தா அது தவறு. ஆனா தவற நாம எப்படி கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அவங்கதான் செஞ்சாங்களா, அதுக்கு பின்புலத்துல யாராண்டு இருந்தாங்களா, அரசியல் காரணம் இருக்கிறதான்னு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வன்முறை எதற்குமே தீர்வாகாது, மோசமான வழிமுறை எதற்குமே தீர்வாகாது. அதுவும் சாக்கடைய மலத்தை எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள போய் ஒரு அம்மா பரிதவித்து அவர் வீட்டுல இல்லாத போது செஞ்சது ரொம்ப தவறு. இது எல்லா தாய்மார்கள் சார்பாகவும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். நானும் ஒரு பெண் என்ற முறையில் கண்டனம் தெரிவிக்கணும். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது சேகர் பாபு தமிழிசையில பாண்டிச்சேரி இருக்காங்களா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல, ஒருவேளை தூக்கத்துல இருக்காரான்னு எனக்கு தெரியல. நான் பாண்டிச்சேரியில இருக்காரன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய பொறுப்பை இவங்கள மாதிரிலாம் இல்லை. இவங்களெல்லாம் தான் வளர்த்த கட்சியை விட்டுட்டு கட்சிக்காக பதவிக்காக இன்னொரு இடத்துல விட்டுட்டு அம்மா வளர்த்ததுன்னு சொல்ல பயந்து, அண்ணா எங்களை வளர்த்தாதான் நாங்க சொல்ல மாட்டோம். நான் பாண்டிச்சேரியில இருந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவ்வளோ பெரிய பதவியை விட்டுட்டு தென் சென்னையில போட்டி போட்டு இவங்க இவ்வளவு மணி பவர் மசில் பவர்லாம் காமிச்ச பிறகு 2வது இடத்துக்கு இது எல்லாம் தூக்கத்துல இருக்காருன்னா அண்ணன் சேகர் பாபு. அப்புறம் நான் பாண்டிச்சேரியில இருக்கேன்னா தூக்கத்துல இருந்து அவரை எழுப்பி விடுங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு, நான் பாண்டிச்சேரியில இருக்காருன்ற தப்பே அவர் தவறா பேசினாருன்னா அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கிறதே அவருக்கு தெரியாம தூக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த ஒன்றே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? முதலமைச்சர் சட்டமன்றத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல ஈரோட்ல கொலை நடக்குது, திருநெல்வேலியில கொலை நடக்குது. காங்கிரஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு மரியாதையே இல்லையான்னு எனக்கு தெரியல. சொந்த மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயல். அதனால சட்டம் ஒழுங்கை பத்தி அண்ணன் சேகர் பாபு பேசாம இருக்கிறது நல்லது. பேசுனா அவங்க பேசதான் மக்களுக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி ஞாபகத்துக்கு வரும். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குப்பா, அதனாலதான் வழிப்பறி நடக்கும், கொலை கொள்ளை நடக்கும், செயினை பிடிச்சி இடுப்பாங்க. ஆனா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. சென்னையில ஒரு நாளைக்கு 2 கொலை நடக்கும், திருநெல்வேலி வரைக்கும் 46 கொலை நடந்துருச்சு. ஆனா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும். அப்ப சேகர் பாபுக்கும் முதலமைச்சருக்கும் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கிறதுன்றதுக்காக அளவீடு என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நடந்தும் சட்ட ஒழுங்கு நல்லா இருந்தா இன்னும் கொலை கொள்ளை அதிகமா இருந்தாதான் சட்ட ஒழுங்கு கேட்டதுன்னு நினைப்பாங்களோ என்னமோ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.